வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு ஒரு செய்தியை அநேகமாக சமூக ஊடகங்களில் ஆக்டிவாக இருக்கிறவங்க பல பேர் பார்த்துருக்கலாம். மகாராஷ்டிராவில் ஒரு பையன், ஒரு கிராமத்து பையன் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு ஒரு ஐஃபோனுக்காக அடம் பிடிக்கிற காட்சியும், அவரை சமாதானப்படுத்துறதுக்காக ஊரில் பல பேர் வெயிட் பண்ணுறதும், வெளியில் பலர் அந்த காட்சியை புகைப்படம் எடுத்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சம்பவத்தில் அப்பா பையனை பிடிக்க போகும்போது 2 பேரும் பையனை பிடிக்க போகிறாரு. இந்த பையன் பின்னாடி ரொம்ப எட்ஜில் தான் நின்றுட்டு இருக்கான். அந்த பையன் கீழே விழுறாங்க. 2 பேரும் கீழே விழுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க அம்மாவும் அதே பள்ளத்தில் விழுந்து இறந்து போகிறாங்க. ஒரு ஐஃபோனுக்கு அடம் பிடிக்கிற பையன், அதனால் அந்த குடும்பமே ஒட்டுமொத்தமாக மரணிக்கிற ஒரு காட்சி. அது இப்போ வெவ்வேறு விதமான விமர்சனம். ஒரு ஐஃபோனுக்காக செத்து போயிட்டாங்களா, ஒரு குடும்பமே இப்படி போயிடுச்சு, அந்த பையனை திட்டுறது, வளர்ப்பை குறை சொல்கிறதுன்னு ஏராளமான எதிர்வினைகள் இருக்குது. எதுவுமே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த 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 சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது இது இது ஒரு ஐஃபோன் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. அந்த பையன் இஎம்ஐயில் அந்த ஐஃபோன் வாங்கியிருக்கான், அதை கட்ட முடியல. அந்த தகராறு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஊரில் எல்லோரும் நான் வாங்கி தரேன், நீ கேட்குறத வாங்கி தரேன்னு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அது எடுபடலை. பையன் 3 மணி நேரத்துக்கு மேலே ரொம்ப முரட்டு பிடிவாதத்தோடு இருந்து இவ்வளவு கொடூரமான எல்லைக்கு குடும்பத்தை இழுத்துட்டு போயிருக்காரு. இது ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக நடக்கிற ஒரு சம்பவமா, ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவமானா, சமீப காலத்தில் கிடைச்ச முக்கியமான சிறார்கள் ஈடுபட்ட குற்றங்களில் ஐஃபோனோட ரோலை நீங்கள் பார்க்கலாம். கேரளாவில் இந்த 13 வயது சிறுமி, நம்ம முன்பே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நினைவு இருக்கலாம்னு நினைக்கிறேன். 13 வயது சிறுமி தன்னோட தாத்தாவை கொல்வதற்காக தன்னுடைய நண்பர்களை வெளியூர்லேருந்து வர வச்சு எப்படி உள்ளே வர்றதுன்னு அவங்களுக்கு ரூட் போட்டு கொடுத்து, அதை வீடியோவில் லைவில் பார்த்துட்டு 3.5 பவுன் நகையை திருடியிருக்காங்க. 3.5 பவுன் அல்லது 4.5 பவுன் இருக்கலாம். நகையை திருடியிருக்காங்க. பர்பஸ் ஐஃபோன் வாங்குறது, அந்த பசங்களுக்கு பைக் வாங்குறது. இதுதான் அதனுடைய நோக்கம், கொலையினுடைய நோக்கம். 10ஆம் தேதி, கடந்த 10ஆம் தேதி தெலுங்கானாவில் ஒரு பள்ளி முதல்வர், பள்ளியில் படிக்கிற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 அவங்கள கொலை செஞ்சுருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க வாங்கினது ஐஃபோன். ஸோ இந்த பேட்டர்னை பார்க்கும்போது ஐஃபோனுக்காக கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் நான் அதை கொண்டு போக விரும்பலை. அது அங்கங்கே நடக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இளம் தலைமுறையினருக்கு ஐஃபோனுங்கிறது ரொம்ப அவர்களுடைய கனவு கருவியாக இருக்குது. இந்தியாவில் வாங்குகிற ஐஃபோன் பேட்டர்னை பார்த்தீங்கன்னாலும், ஐஃபோன் யார் நிறைய வாங்குறாங்கிறத பார்த்தீங்கன்னாலும் கூட இளைஞர்கள் ஜென்சி மில்லனியல்ஸ் தான் இருப்பாங்க. இதை பேசும்போது எனக்கு என்னோட நண்பர் ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சம்பவம் ஞாபகம் வருது. நண்பர் வழியாக வந்த செய்தி. தன் மகளுக்கு பெற்றோர்கள் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, 90% +2 மார்க் எடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஐஃபோன் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாரும் சரி ஓகே பொண்ணு எப்படியும் வாங்கிரும். அந்த 90% அவங்களோட கணக்கு என்னென்னா, 90% வாங்கிடுச்சுன்னா பணம் கட்டி காலேஜ் சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அதுக்கு பதிலாக பொண்ணோட உழைப்பை அங்கீகரிக்கிற மாதிரி ஐஃபோனை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. மகள் எடுத்தது 70%, அதுக்கும் கொஞ்சம் குறைவு. கிட்டத்தட்ட அது 70%ங்கிறது அந்த டைமில் ரொம்ப நார்மல் மார்க். அது ஆவரேஜ் மார்க்குன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 10th அது 85% இப்போ நார்மல் மார்க், ஆவரேஜ் மார்க்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆசிரியர்களோட கணக்கில் அல்லது பொதுவான கல்லூரிகளோட கணக்கில் பார்த்தீங்கன்னா. இந்த பொண்ணு எடுத்தது 70% கூட இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ஐஃபோனை பெற்றோர்கள்ட்டேருந்து வாங்கிட்டாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, ரொம்ப இல்லை, அப்போது மார்க்கு தான் உங்களுக்கு முக்கியமா? 70,000 ரூபாய்க்கு எனக்கு ஃபோன் வாங்கி தர முடியும்னா நீ அப்போ உனக்கு அதுக்கு தகுதி இருக்குது. மகளுக்கு வாங்கி தர உனக்கு விருப்பம் இல்லை, மார்க்குக்காக வாங்கி தரேன்னு சொல்கிறீங்களே பாவிகளான்னு ஒரு ரொம்ப நேர்த்தியான ஒரு நாடகத்தை எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு 2 வேளை பட்னி, அவ்வளோதான். நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளோ பெரிய நீண்டகால டேமேஜை ஏற்றுக்கவும் தயார். பிள்ளைங்க 2 வேளை பட்னி கிடந்துச்சுன்னா இவங்க அப்படியே உருகிடுவாங்க, வாங்கி கொடுத்துட்டாங்க. இதை போல் பல்வேறு சம்பவங்கள் இருக்கலாம். நீங்கள் மெட்ரோவில் போகும்போதோ அல்லது சாதாரண லோக்கல் ட்ரெயினில் போகும்போதோ, எனி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் போகும்போது இளைஞர்கள்ட்ட பெருமளவு ஐஃபோன் புழக்கத்தை நீங்கள் பார்க்கலாம். சுமாராக ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி ஐஃபோன் இந்தியாவில் விற்கிது. இந்தியாவில் விற்பனை ஆகிற செல்ஃபோன்களில் 10% ஐஃபோன் விற்கிது. இந்த 10% அதிக அளவில் வாங்குபவர்கள் ஜென்சி அண்ட் மில்லனியல்ஸ் தான். இதனுடைய விலை இந்தியாவில் விற்பனையாகிற ஃபோன்களில் 10% ஐஃபோன் வச்சுக்கிட்டிங்கனாலும் கூட 14 கோடி ஃபோன் விற்கிது. அதில் 1.4 கோடி ஐஃபோன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, விற்பனை மதிப்பில் 30% ஐஃபோன் தான் சாப்பிடுது. அதாவது வழக்கமான சராசரி ஃபோன் விலையை விட குறைஞ்சபட்சம் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த ஐஃபோன் மீதான மோகம் அதிக அளவில் இருக்கிறதுனால தான் ஐஃபோனுக்கு தான் செகண்ட் ஹேண்ட் ஃபோனுக்கான சேல்ஸ் வேல்யூ அதிகம்.
ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் மாதிரி ஆயிருக்கு இளைஞர்கள் மத்தியில் அப்படிங்கிறத நாம் ரொம்ப மெனக்கெடாமலே புரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இது அதாவது வந்து அதுக்கு பயன் மதிப்புன்னு ஒன்று இல்லையா, அதாவது அது பயன்பாட்டு அளவில் செல்ஃபோனுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்னா, சர்வே கேட்கும்போது அவர்கள் குறிப்பிடுவது என்னென்னா ஹை குவாலிட்டி வீடியோ அந்த கண்டென்ட் கிரியேஷனுக்கு அது தேவைப்படுது அப்படிங்கிறது தான் பெரும்பாலானவர்களுக்கு பதிலாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஐஃபோனில் இருக்கிற ஒரு குறிப்பிடத்தக்க அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் உங்களுடைய ஃபோனை ஹேக் பண்ணுறது ஒப்பீட்டளவில் சிரமம், உங்களுடைய தரவுகள் பாதுகாப்பாக இருக்கும். இதெல்லாம் தான் ஐஃபோனோட நிஜமான பயன் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அதில் கிடைக்கிற எல்லாமே மற்ற ஃபோன்களில் கிடைக்கும். இன்ஃபேக்ட் அதே ஸ்டாண்டர்டில் நீங்கள் கேமரா இருக்கிற வேறொரு ஃபோனை வாங்கலாம். மற்ற திரையோட கிளாரிட்டியிலேருந்து சார்ஜிங் இதுலேருந்து பல ஃபோன்கள் இதை விட அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் கேமரா அந்த எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குங்கிறது தான் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது. அப்படி பார்க்கும்போது இளைஞர்கள் இதை விரும்புறதுக்கான காரணமாக அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்க இன்ஸ்டாகிராம் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராம் தான், அல்லது அதை ஒத்த மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் தங்களை வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பகிர்ந்துக்கிறதுக்காகவாவது அதை ஐஃபோனை அதிகம் விரும்புகிறாங்க. இந்த இந்த அடிப்படைகள்லேருந்து பார்க்கும்போது இளைஞர்கள் ஐஃபோன் மோகம் அப்படிங்கிறது ஒரு கருவி, அதை அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு மட்டும் எடுத்துக்கலாமான்னா இல்லை. இந்த பிரச்சனை அதை விட ஆழமானது, அதை விட இன்னும் தீவிரமான பிரச்சனைகளை அது உள்ளடக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா இந்த பிரச்சனைனா அதுவும் கிடையாது. புதிதாக வேலைக்கு சேர்ற இளைஞர்கள் பலரும் தங்களுடைய மாத வருமானத்தை விட பல மடங்கு அதிகம் விலையில தான் இந்த ஃபோனை வாங்குறாங்க. 2 வருஷத்துலேருந்து 2.5 வருஷம் வரைக்கும் தவணை கட்டுவதற்கு அவங்க தயாராக இருக்காங்க ஒரு ஐஃபோனை வாங்குறதுக்காக. காரணங்கள் சொல்கிறது சோஷியல் மீடியாவுக்கு பயன்படுத்துறதுக்காக அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், இதன் பின் இருக்கிற உளவியல் காரணங்கள் ரொம்ப சிம்பிள். தன்னை விட மேலே இருக்கிறவங்கள ஒப்பிடுற அந்த போக்கில் இருந்து தான் சோஷியல் மீடியாக்கள் உருவாக்குகிற அந்த அப்பவர்ட் கம்பேரிசன் இருக்கு இல்லையா, தனக்கு கீழே இருக்கவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தனக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் பார்த்து தனக்கு இது பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் முதல் காரணம். இதை உருவாக்குறது சமூக ஊடகங்கள் தான். அண்டு சில நண்பர்கள் அதை வாங்கி வைக்கும்போது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறுது. இதுக்கு யார் அதிகம் பலியாவாங்கன்னா, லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்க, தனக்கு வேறொரு அடையாளம் இல்லாதவர்கள் ஒரு பிரபலமான கருவியை கையில் வச்சுக்கிட்டு அதன் வழியாக ஒரு சமூக அடையாளத்தை அங்கீகாரத்தை பெற விரும்புவது. இதுதான் லோ செல்ஃப் எஸ்டீம், அப்பவர்ட் கம்பேரிசன். கொஞ்ச காலத்துக்கு முன்பு பைக்கை கேட்டு இதே மாதிரி அடம் பிடிக்கிற பசங்க இருப்பாங்க. பைக்கு வாங்கி தர்றதுக்கு தயங்குறதை விட ஐஃபோனுக்கு தயங்குற போக்கு கொஞ்சம் குறைவு இந்தியாவில். ஏன்னா பைக்குன்னா அவங்க கேட்குற பைக் 2 லட்சம் 2.5 லட்சம் இருக்கும். வெளியில் போய் எங்கேயாவது மோதிட்டு ஏதாவது ஆயிடுவானோன்ற பயம் இருக்கிறதுனால பெற்றோர்களால் அதை கொஞ்சம் ஈஸியாக நிராகரிக்க முடிஞ்சுது. அவங்க புள்ள அழுவுதேங்கிறதுக்காக கொண்டு போய் அவன் எங்கேயாவது மோதிட்டு சாவறதா அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச தயக்கம் இருந்தது. லைசன்ஸு, போலீஸ்ட்ட மாட்டிக்குவாங்க, இதை மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால நம்மளால் ஓரளவுக்கு பைக் வாங்கி கொடுக்கறது நிறுத்த முடிஞ்சு. அப்படியும் பிள்ளைங்களை உருப்படாமல் அடிச்சே தீருவேன்ற பெற்றோர்கள் நிறைய இருந்தாங்க, அது வேற. ஆனால் அந்த வாய்ப்பு கூட ஐஃபோனில் இல்லை. ஏன்னா பையன் அடம் பிடிக்கிறதே பொண்ணு அடம் பிடிக்கிறதே தாங்க முடியல. அதனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்கன்னா, எப்படியோ ஒரு செகண்ட் ஹேண்டாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு போகிறாங்க. பட் இதை குழந்தைகளை இதை நோக்கி செலுத்துகிறது வெறும் ஐஃபோனுக்கு அடம் பிடிக்கிற குழந்தை திடும்னு 15 வயசுலலாம் அப்படி அடம் பிடிக்க போகிறதில்ல. இந்த போக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்கும். லோ செல்ஃப் எஸ்டீம், லேக் ஆஃப் டாலரன்ஸ், மதிப்பு தெரியாதது, ஒரு பணத்தினுடைய மதிப்பு தெரியாமல் வளர்க்கப்படுவது, கேட்கறது எல்லாமே நோவே கேட்காத குழந்தைங்க, இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஐஃபோனுக்கு அடம் பிடிக்கிற குழந்தையை உருவாக்குது. பிரச்சனை நாம் 15 வயசில் அதை 15-16 வயசில் அதை கண்டுபிடிச்சா சரி செய்யறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருது. நான் அதற்கான டேமேஜ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேயே பண்ணிடுறோம். பெரும்பாலான குடும்பங்களில் அவர்கள் கேட்பதற்கு முன்னாலேயே பல பொருள் கிடச்சிருது. சின்ன சின்ன செலிப்ரேஷன்லேருந்து ஆரம்பித்து அவங்க கேட்குற ட்ரெஸ்ஸு, இதை போல் எல்லாவற்றையும் கேட்டு வெயிட் பண்ண அவகாசமே இல்லாமல் தர்ற போக்கு இந்தியன் மிடில் கிளாஸில் இருக்குது. அது ஐஃபோன் வழியாக வெளிப்படும் போது நம்ம கண்ணுக்கு அது தெரியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் சைக்கிளுக்கு நான் கேட்குற சைக்கிள் தான் வேணும்னு அடம் பிடிக்கும் போதே இதை கொஞ்சம் சுதாரிக்கணும், அல்லது மற்ற பொருட்களுக்கு அடம் பிடிக்கும் போதே சுதாரிக்கணும். பட் அது நமக்கு பெருசாக தெரியறதில்ல. அஃபோர்டபுளாக இருக்கிற வரை குழந்தைகளோட அடம் பிடிவாதத்தை நாம் அனுமதிச்சிடறோம். அது ஐஃபோனோ பைக்கிலையோ வரும்போது நமக்கு அது சுருன்னு உதைக்குது. சில சமயங்களில் அதை நம்மளால் சமாளிக்கவும் முடியாது, வேறு வழியே இல்லாமல் அதை கொடுத்து தொலைகிற மாதிரியான சூழலும் வரலாம். தொடர்பான தகவல்களை தேடும்போது இந்த ஐஃபோன் பிரச்சனை இந்தியாவில் மட்டும் இல்லை, லண்டனில் 6 நிமிஷத்துக்கு ஒரு செல்ஃபோன் ஸ்நாச்சிங் நடக்குது. செல்ஃபோனை 2 வீலர்லையோ அல்லது சைக்கிள்லையோ வேகமாக வந்து செல்ஃபோனை திருடிட்டு போகிற குற்றங்கள் சுமாராக ஒரு 70-80 வருஷத்துக்கு நடக்குது. இதில் 80% ஐஃபோன் தான். ஐஃபோனை குறி வச்சு தான் அதை திருடுறாங்க.
அடுத்ததா இது ஏன் ஐஃபோன் திருடுறது ஈஸியாக இருக்குன்னா, அதுக்கு செகண்ட் சேல்ஸ் மார்க்கெட் இருக்குன்றதுனால திருடி விற்கிறது சுலபமாக இருக்குது. அங்கிருந்து உடனடியாக கடத்தப்படுது ஸ்பேர் பார்ட்ஸாவோ முழு ஃபோன்களாவோ. அமெரிக்காவில் கலிஃபோர்னியா, நியூயார்க் இது மாதிரியான பெரிய நகரங்கள்லேயே கூட கடைகளில் உடைச்சிட்டு போய் அங்கிருந்து ஐஃபோன்ஸை சூறையாடுற பழக்கம் இருக்குது. பள்ளிகளில், அமெரிக்க பள்ளிகளில் ஒரு ஒரு கலாச்சாரம் உண்டு. பயன்படுத்துகிறவங்க ஐஃபோன் அல்லாத ஃபோன் பயனாளர்களை மாணவர்கள் ஒதுக்கி வைக்கிற பண்பும் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ சுற்றி வளைச்சு பார்க்கும்போது ஐரோப்பா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் இந்த ஐஃபோன் அடிக்ஷன் அப்படிங்கிறது, ஐஃபோன் எனக்கு வேணுங்கிற அந்த கிரேவிங் இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இது ஒரு இந்தியா, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல, இது ஒரு உலகளாவிய பிரச்சனை. ஐஃபோன் பெரும்பாலும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல தான் அது தன்னை முன்னிறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஐஃபோனோட விளம்பரத்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்துருக்கலாம். ஏன் இந்த ஃபோனை வாங்கினீங்க அப்படின்னு இந்த ஃபோனை வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது வாங்குறீங்கன்னு ஏதோ கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ஒன்றுன்னா சொல்லுவாங்க, கேமரா, பேட்ரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு பதில் வரும். பிகாஸ் இட் இஸ் ஐஃபோன், அவ்வளோதான். இது ஐஃபோன்கிறதே போதும் ஐஃபோனை வாங்குறதுக்கு. இப்படி ஒரு ஸ்டேட்டஸை அவங்க வலிந்து உருவாக்குகிறார்கள். இந்த ஃபோனை வாங்கினாதான் கௌரவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமூக மதிப்பை போலியாக இந்த நிறுவனம் உருவாக்குது. இந்த ஐஃபோன் ஈக்கோ சிஸ்டத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக மாறுது. குறிப்பாக சுயமரியாதை பலவீனமாக இருக்கிற, தர்க்க அறிவை பயன்படுத்த வாய்ப்பில்லாத இந்திய சமூகத்தில் வளர்கிற குழந்தைகள் அண்ட் அதீத செல்லம் கொடுக்கப்படுகிற, நம்மளே அறியாமல் மற்றவர்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம அதிகமாக செல்லம் கொடுக்குற இந்திய மிடில் கிளாஸ் குழந்தைகள் இந்த வலையில் மாட்டுவதற்கான வாய்ப்பு பரிபூர்ணமாக உண்டு. அதனுடைய விளைவுகளை தான் நம்ம பார்க்குறோம். இது மட்டுமே இல்லை, குற்றம் செய்கிறதுனால உங்களுக்கு அது தெரியுது. தன்னை வருத்துகிற குழந்தைகள், தன்னுடைய பெற்றோர்களால் இதை தாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்கள போட்டு இதுக்காக நச்சரிக்கிற குழந்தைகள்னு வெளியில் நம்ம கண்ணுக்கு வராத பல்வேறு ஐஃபோன் தொடர்பான சிறு சிறு குற்றங்கள் நம்மளுடைய காதுக்கே வர்றதில்லை. கொலைன்னு வரும்போது தான் நாம் அதை பார்க்குறோங்கிறதுனால இது பெரும் டேமேஜை கிரவுண்ட் லெவலில் பெரும்பாலான குடும்பங்களில் இது உருவாக்குது. இனி வரும் காலங்களில் அது அதிகம் உருவாக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஐஃபோன் அடிக்ஷனில் நான் இன்னொரு கூடுதலான ஒரு பிரச்சனையை பார்க்குறேன். ஐஃபோன் வாங்கணுங்கிறத தூண்டுறது அந்த ஒப்பீடு, தனக்கு மேலே இருக்கவங்க இருக்கிற ஒப்பீடு, அந்த பீர் ப்ரெஷர், இந்த சோஷியல் மீடியாவோட தாக்கத்தினால வர்றது. அதாவது சமூக ஊடகங்களில் ரொம்ப நல்ல ஒரு கண்டென்ட்டை ஃபோட்டோ போடணும்னா ஐஃபோன் வேணுங்கிற மாதிரியான புறக்காரணிகள் இருந்தாலும் உள்ளீடாக செல்ஃபோன் ஏன் குழந்தைகள்கிட்ட ஒரு நெருக்கமான உணர்வை தருது? ஒரு பையன் தன்னோட பெற்றோரை கொண்டு வந்து நிறுத்துறது 3 மணி நேரம் வரைக்கும் அந்த பிடிவாதம் நீடிக்கிற அளவுக்கான அந்த ஃபோன் என்ன செய்யுதுன்னா, இங்கே தான் ஒரு உளவியல் ரீதியான ஒரு அடிமைத்தனம் இந்த இடத்துல வருது. இது ஐஃபோன் மட்டும் இல்லை, பொதுவாகவே செல்ஃபோனில் சமூக சுற்றம் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் சர்க்கிள் சமூகத்தில் குழந்தைகள்கிட்ட இப்போ ரொம்ப குறைவாக இருக்குது. அவர்கள் தன்னுடைய உறவினர்களை அணுகிறதுக்கான வாய்ப்பு குறைவு, தான் விரும்புகிறத பேசுகிறதுக்கான ஆட்கள் ரொம்ப குறைவு, பெற்றோர்களோட முரண்பாடு இருக்கலாம் அல்லது நேரம் இல்லாமல் இருக்கலாம். நிஜ மனிதர்களிடமிருந்து துண்டிக்கப்படுகிற இளைஞர்கள், மாணவர்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களை கண்டுபிடிக்கிற இடமா இந்த ஃபோன் தான் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வழியாக தான் அவர்கள் தனது நெருக்கமானவர்களை கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் வழியாக தான் ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் அவங்கள பிடிக்க முடியுது. ஸோ செல்ஃபோன் அவங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கான இடத்தை செல்ஃபோன் பிடிக்குது. நல்ல செய்தியெல்லாம் வருது. இன்ஃபேக்ட் ரொம்ப நெருக்கமானவங்களை பார்த்தா நமக்கு மூளை என்ன மாதிரியான உணர்வுகளை எதிர்வினையாற்றுதோ, எந்த மாதிரியான நல்ல கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ, அதாவது ப்ளஷரபுளாக உணர வைக்கிற மூளை கெமிக்கல்ஸ் உற்பத்தி ஆகுதோ, அது எல்லாமே ஃபோன் பயன்படுத்தும் போதும் வருது. ஸோ ஒரு ஃபோனை குழந்தைகிட்டேருந்து பிடுங்கும் போதோ அல்லது அப்படிப்பட்ட ஒரு ஃபோன் அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் போதோ அவர்கள் துண்டிக்கப்பட்டதாக உணர்றாங்க, கைவிடப்பட்டதாக அவங்க மூளை உணரும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பை குழந்தைகள் எடுப்பதற்கான காரணம் அவர்கள் சமூக ரீதியாக சந்திக்கிற லோன்லினஸ். இந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் நாம் செல்ஃபோன் மேலே பழிய போட்டு, ஐஃபோன் மேலே பழிய போட்டு தப்பிச்சிட முடியாது. இதற்கான வேலைகள் எல்லாமே வீட்டிலையும் சமூகத்திலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நோ சொல்லி கொடுத்து வளர்க்குறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. அவர்கள் இல்லைங்கிற ஒரு பதிலுக்கு தயாராக வளர்ப்பது தான் சரி. அஃபோர்டபுளாக இருக்கிற வரைக்கும் வாங்கி கொடுப்பேன், இல்லைங்கும் போது நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா இல்லைங்கிறத நீங்கள் சகிச்சுக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு அது என்னன்னே தெரியாது, அவர்கள் பிடிவாதம் பிடிக்கக்கூடும். ரெண்டாவது, இந்த ஒரு நியாயமான ஓரளவு உருப்படியான சமூக சுற்றத்தை உருவாக்குறதுக்கு நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெனக்கெடலாம். நம்முடைய நடத்தையிலிருந்து தான் அது வரும். நீங்கள் உங்களோட
தெருவில் இருக்கவங்களோட, உங்கள் உறவுக்காரங்களோட ஒரு நல்ல உறவை பராமரிக்கும் போது, அதே போல் உங்கள் குழந்தைகளை செய்ய சொல்லும்போது, அவங்க தனக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்கிறதுக்கோ, அல்லது தன்னுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு வகையில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய சுற்றம், நம்ம கூட இருக்கவங்கள நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுங்கிற படிப்பினை அவர்கள்ட்ட இருக்கும்போது, அவங்க இது போன்ற ஒரு கருவிக்கு அடிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது குழந்தைகள்கிட்டன்னு சொன்னால் அதை கண்டுபிடிக்கிறது சுலபம், ஆனால் இன்ட்ராக்ட் பண்ணணும். அப்படி லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குன்னா அதை சரி செய்வதற்கான வழிகளை பார்க்கலாம். ஈவன் ரொம்ப சின்ன வயசுலேயே அதை கண்டுபிடிச்சிட்டோன்னா சரி செய்கிறது ஈஸி. அப்புறமா அந்த ஒப்பீடு, அதை மாற்றுறதுக்கான தனக்கு மேலே இருக்கவங்கள ஒப்பிடுறதை மாற்றுவதுங்கிறது நம்முடைய உரையாடல் மூலமாக சாத்தியம். நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம சலிப்பு இல்லாமல் பெற்றோர்கள் ஒரு வாழ்க்கையை ஓரளவு உருப்படியாக, நியாயமாக, நன்றி உணர்வோடு நம்மளால் வாழ்க்கையை அணுக முடிஞ்சால் அது நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள்கிட்டையும் போகும். வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் இது தொடர்பான பள்ளி அளவிலான உரையாடல்களையும் பெற்றோர்கள் ஊக்குவிக்கலாம். பட் நாம் ஒரு விஷயத்தை முழுக்க உணர்ந்துக்கணும். 15-16 வயசில் போய் அல்லது 18 வயசில் போய் நீங்கள் கட்டுப்பாட்டை ரொம்ப முரட்டுத்தனமாக தான் செயல்படுத்த முடியும். பேசியெல்லாம் இது பண்ண முடியாது. அது வரைக்கும் செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் 15-16 வயசில் திடீர்னு ஞானி எல்லாம் ஆக முடியாது. அப்போது இந்த வேலையை ரொம்ப ஏர்லியராகவே ஆரம்பிக்கணும். ஒருவேளை 15 வயசில் 16 வயசில் தான் தலையில் பல்ப் எரியுது நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா கூட, அப்போ அதை எப்படி செய்யறதுன்னு ஓரளவு உட்காந்து ஒரு குழுவாக செயல்படும் போது இதை செய்கிறது சாத்தியம். இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணுங்க, இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பள்ளி அளவில், கல்லூரி அளவில் ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு இன்னொரு 10-12 வருஷம் ஆகிடும். ஸோ வீட்டு அளவில் அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது பிரயோஜனமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி.